சாரிம்மா சாரிம்மா. உங்களுக்கு எப்பெல்லாம் மனசு சங்கடமா இருக்குன்னு தோணுதோ, உடனே இதை பேசணும், சண்டை போடணும் அப்படிலாம் தோணுதோ, அப்ப மட்டும் அந்த கோபுரத்தை பாருங்க. சித்ரா, அந்த ஜெனரேட்டர் ஆன் பண்ணி விடு. ஜெனரேட்டர் 2 நாளா ரிப்பேர்ல இருக்கு பாட்டி. அது கரண்ட் போனதுக்கு அப்புறம் தான் சொல்வியாளா? சரி, ஜோதி ரூம்ல ஒரு மெழுகுவத்திய வை, புள்ள பயந்துற போறா. சரிங்க பாட்டி. சீக்கிரமா எடுத்துட்டு போ. போயிட்டு இருக்கேன் பாட்டி. ஜோதி, ஜோதி, பாத்ரூம்ல இருக்கியா? சரி, பயப்படாத, நான் மெழுகுவத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன சத்தத்தை காணோம்? ஜோதி, 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 நாலு லாரி நிறைய சீர்வரிசையும் 16 கிலோ தங்கம் கொண்டு வந்த மருமகளை விட இந்த ஜோதி வசதியா போயிட்டால உங்க எல்லாத்துக்கும். இன்னைக்கு வைக்கிறேன்டி கச்சேரி. அத்தை, பாட்டி, பாட்டி. ஏய், எதுக்கு அரை இருட்டுல பேய் மாதிரி கத்திட்டு வர? ஜோதிய காணும் பாட்டி. என்னம்மா சொல்ற? காணுமா? மொட்டை மாடியில போய் பாரு, லைட் இல்லைன்னு அங்க போய் நிப்பா. ஐயோ அத்தை, இல்லைங்க அத்தை, ஜோதி ரூம் பால்கனி கதவு திறந்து கிடக்கு. வீட்டுக்குள்ள எங்கேயுமே இல்ல, நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். என்ன சொல்ற? ஜோதி, 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 ஜோதி. சித்ரா, என் பேத்தியா வெளியில போனாளா இல்ல நீ அவளை அனுப்பி வச்சிட்டு அவ மேல பழிய போடுறியா? ஐயோ சத்தியமா இல்ல பாட்டி, நான் இப்பதான் அவ ரூம்க்கே போனேன். பவர் கட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ராமாயணம் படிச்சு காமிச்சிட்டு தானே இருந்தேன். பால்கனி வழியா இறங்கி போனாலும் கேட் வழியா தானே வெளியே போயிருக்கணும். ஏ செக்யூரிட்டி, இங்க வாடா. இங்க அத்தை, வீடு முழுக்க தேடியாச்சு. சித்ரா சொன்னது நிஜம்தான். போன கூட ரூம்லயே விட்டுட்டு அப்படி எங்க போனான்னு தெரியல. பாட்டி திட்டினதுனால அவ ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். பாட்டி, சாயந்தரம் ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தா, மறுபடியும் பெங்களூருக்கே வந்துடலான்னு இருக்கேன்னு அவகிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தா. பதினஞ்சு வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா. 15 நிமிஷம் சண்டை போட்டு விரட்டி விட்டுட்டோமே.
வயசுக்கு மரியாதை கொடுக்காம பேசினா திட்டதான் செய்வாங்க. அதுக்காக கோச்சிட்டு போயிடுவாளா? எலே அம்மா சொல்லுங்கம்மா. எலே, இளவரசிய காணும். ரூம்ல எங்கேயும் இல்ல. வெளிய போனாங்களா? நீ பாத்தியா? இல்லைங்கம்மா, கேட்டு பூட்டியே தான் இருக்கு. ம், கேட்டு பக்கத்துலேயே தாம்மா இருக்கு. ஏய், பொய் பேசுன பொடரி நரம்ப அத்து விட்டுருவேன். சத்தியமா தாம்மா சொல்றேன். இளவரசி அம்மா வெளியே வரவே இல்லைம்மா. போ. சரிங்கம்மா. ஜெயராமா, அம்மா இங்க எங்கேயாவது தான் போயிருப்பா. எல்லாரும் முன்னாடி அவளை திட்டேன்ல, அதான் ரோஷத்தை காட்டுறா. எனக்கு என்னமோ அப்படி தோணல பாட்டி. அது வந்து ஏய், எதையாவது பேசிட்டு இருக்காத. போய் உன் புருஷனுக்கு போன போட்டு கேளு. வா. தாயே ஆண்டாளம்மா, வாரம் தவறாம உன் கோயில்ல வந்து உருண்டு கொடுக்கறேன். என் மகளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. போங்கறல்ல. சின்ன வயசுலயும் இப்படிதான். கோவம் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல போய் உக்காந்துக்குவா. அந்த பழக்கம் இன்னும் போல இருக்கு. எல்லாம் வந்துருவா. சின்ன புள்ள, கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கலாமா? என்னடி? எனக்கு ஜோதிய காணுங்க. என்னடி சொல்ற? ஏய், வீட்டில் அப்பத்தாவும் அப்பாவும் டென்ஷனா இருப்பாங்க. நானே பார்த்து கூப்பிட்டுறேன். நான் வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஜோதி வந்துட்டா யாரும் எதையும் சொல்ல வேணாம்னு சொல்லிடு. நான் வந்துடுறேன். எனக்கு அது எப்படிங்கன்னா, ஏய், உனக்கு சொல்றதுக்கு சங்கடமா இருந்தா அம்மா கிட்ட சொல்ல சொல்லு. நான் பார்த்து கூப்பிட்டு வரேன். சரிங்க. இன்னொரு தடவை உன் தங்கச்சி என் கண்ணில் பட்டா வீடு வந்து சேர மாட்டா. டேய் ரங்கா, சொல்லுங்கண்ணே. சுகுமார் போனர்றா. ஆ சரிண்ணே. அண்ணே, அவன் போன் எடுக்கலண்ணே. பசங்களை வர சொல்லிட்டானே. டேய், ஒருத்தனை விடாத, ஆ எல்லாரையும் வர சொல்லு. சரிங்கண்ணே. இன்னைக்கு அந்த கார்த்தியை கொல்லாம விடவே கூடாதுடா. சொந்த மண்ணை பிரிஞ்சு குடும்பத்தை பிரிஞ்சு நமக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு போய் வாழ்றதெல்லாம் பெரிய வலிதாங்க. ஆமா, என்னதான் ஸ்மார்ட் போன், இன்டர்நெட், ஸ்கைப் கால்னு இது எல்லாம் இருந்தாலும் அம்மா மடியில தலை வச்சுக்கணும்னு நினைச்சதும் அது நடந்தாதான் சந்தோஷம். ம். என் லைஃப்ல நான் விரும்பி ஆசைப்பட்டதுல நிறைய விஷயங்கள் நடந்ததே இல்லை தெரியுமா? இது வரைக்கும் வேணா அப்படி இருந்திருக்கலாங்க. இனிமே நடக்குங்க. நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கும். ம். பாப்போம். ஏங்க, நம்புங்க. இந்த ஊருக்கு நீங்க வந்ததுல இருந்து நம்ம ஒரு 5-6 வாட்டி சந்திச்சிருப்போமா? உங்க மனசுல இருக்கிற கவலையெல்லாம் என்கிட்ட எதுக்காக ஷேர் பண்ணீங்க? ம்?
தெரியல, தோணுச்சு. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்மளோட மனசாட்சி மாதிரின்னு நம்புறவனா? எனக்கு என்னவோ உங்களை பார்த்தா அந்த ஃபீல் தான் வருது. அதுதான் ஏன் ம்? ஆ, ஆம், ம், நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைனால தானே? ம். ஆ, அதே நம்பிக்கைய இந்த கோபுரத்து மேல வைங்க. இத உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சு உங்க மனசுல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே அதுகிட்ட பகிர்ந்துக்கோங்க. உங்களோட எல்லா பிரச்சனையுமே தீந்துடும். நிஜமா தாங்க சொல்றேன். இந்த கோபுரத்தை அப்படியே ஒரு 5 செகண்ட் அப்படியே உத்து பாருங்க. அதுகிட்ட இருந்து நிச்சயமா ஒரு பதில் வரும். இப்போ உடனே இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த கோபுரத்தை பாருங்களேன். ஆம், இப்படி திடீர்னு கேட்டா என்ன நினைக்கிறது? எதை வேணா நினைக்கலாங்க. திடீர்னு வானத்தை பொழந்துக்கிட்டு மழை பெய்யணும். அப்புறம் திடீர்னு ஏதாவது ஐஸ்கிரீம் வண்டி வரணும். ம்? அவ்வளோ ஏங்க, இப்போ இந்த கரண்ட் போயிருக்கு, இந்த போன கரண்ட் திரும்ப வரணும்னு கூட நினைச்சுக்கோங்க. ம்? ஆமால, இது ஓகே. இப்போ கரண்ட் வந்தா நல்லா தான் இருக்கும். ம். நீங்க சொன்ன மாதிரி 5 செகண்ட் பாப்போமா? ம். ம். 1 2 3 4 5 ऐसे आइसक्रीम 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 सर आइसक्रीम हाँ बॉलेस कपेस आइसक्रीम सर आइसक्रीम हाँ कपेस कपेस आइसक्रीम आइसक्रीम போய் கேள்றா. சரிண்ணே. என்னால் நம்பவே முடியலங்க. இது மேஜிக் மாதிரி இருக்கு. ஏங்க, வாழ்க்கையே கடவுளோட மேஜிக் தானே. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது. ஆனா கையில இருக்கிற இந்த நிமிஷம் நம்மளோட தானே. அதனாலதான் சொல்றேன், அத சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லி. கரெக்ட்.
நம்ம சந்தோஷப்படுற மாதிரி சின்ன சின்ன ஆசைங்கள்லாம் நிறைவேறணுங்க. ஆ, சங்கர் படத்துல வர மாதிரி சுத்தி பூ இருக்கணும். நடுவுல நான் நின்னு சந்தோஷத்துல குதிக்கணும். அப்புறம் அப்புறம் இதே மாதிரி ஒரு ராத்திரி லேசா கொட்டுற மழை, நான் மட்டும் தனியா நடக்கணும். ஆ, கூடவே ராஜா சார் பாட்டு கேட்கணும். அவ்வளவுதானா? இருக்கு. இந்த மாதிரி பெரிய லிஸ்டே இருக்கு. எல்லாத்தையுமே அங்க போட்டு வைங்க. எதிர்காலத்துல நிச்சயமா இதெல்லாம் நடக்கும் பாருங்க. அப்படியா? ம், அப்போ இன்னும் நிறைய ஆசைலாம் இருக்கே, அது கூட நடக்குமா? எல்லாமே கண்டிப்பா ஒவ்வொன்னா உங்களுக்கு நடக்கும். ஓகே, ஆக்சுவலா என்னன்னா, ம், ஆ அண்ணே பசங்களாம் வந்துட்டானுங்கண்ணே. ம், அண்ணே சர்ச்சுக்கிட்ட வந்துட்டானுங்கண்ணே எல்லாரும். ம், அங்கேயே இருக்க சொல்றானுங்க. இன்னைக்கு அந்த கார்த்திய கொல்லாம விடக்கூடாது. எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சியை தூக்கியிருப்பான். காலிடா. விடவே கூடாதுண்ணே. ஏங்க ஒரு சின்ன டவுட்டு. கேட்கலன்னா மண்டை உடைஞ்சிரும் அதானே? ஆமாங்க. அந்த டவுட் என்னன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்படிங்க? எப்படியோ தெரியும். உங்க டவுட் என்னன்னு சொல்லுங்க. அதான் உங்களுக்கு தெரிஞ்ச டவுட்டு தானே? ஆ, எனக்கு தெரியாதே, நான் சும்மா பொய் சொன்னேன். நீங்க சொல்லுங்க. ஏங்க இருட்டுல என்னை பார்த்த உடனே எப்படி நான் தானே கண்டுபிடிச்சீங்க? இல்ல, இந்த தகர டப்பாவை தரையில தேய்ச்ச மாதிரி கரகரன்னு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். ஏங்க அவ்வளோ கேவலமாவா இருக்கு? சேச்ச, லைட்டா சவுண்டா இருக்கு. என்ன சாருக்கு கோவம் வருதோ? சேச்சே, என் குரலை எனக்கே அடையாளம் காட்டினீங்கல்ல. தேங்க்ஸுங்க. வெல்கம். ஆமா, எப்போ நான் எங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நீங்க நான் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறீங்களே, அந்த ஸ்பெஷல் ரீசன் என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வாங்களேன், போய் ஒரு மசாலா பால் சாப்பிடலாம். நான் பாருங்களேன் மறந்தே போயிட்டேன். இல்லைங்க, வேணாம், டைம் ஆயிடுச்சு, வீட்ல வேற தேடிட்டு இருப்பாங்க. சோ என்னங்க நீங்க எனக்காக ஒரே ஒரு மசாலா பால் சாப்பிட்டு போலாமே?
சரி, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க கிளம்பலாம். ஏய் தம்பி, ஆட்டோ இருப்பா. அவரு ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவாரா? ம். 20 நிமிஷம் இல்லைங்க, நீங்க மசாலா பால் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அவனை நாள் பூரா வெயிட் பண்ண வச்சிடறேன். தம்பி போலாம். சொல்றா.